ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிப்பியும் டிஃபன் ரெசிப்பியும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். அது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். என்ன செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி குக்கர்லேயே பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துகிட்டேன். ரெண்டு விசில் வச்சு இறக்கியாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம சவுச்சவு போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறோம். சவுச்சவு கட் பண்ணி நான் இதில் சேர்த்துட்டேன். இந்த பக்கம் வந்து காலை டிஃபனுக்கு சப்பாத்தி, உருளைக்கிழங்கு வைக்க போகிறேன். அதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இந்த பக்கம் அடுப்பு வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம இந்த பக்கம் வந்து சாம்பாருக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டாச்சு. பருப்பு ரொம்ப குழைய வேக வச்சாலும் சாம்பார் நல்லா இருக்காது, பார்த்து வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் புளியும் சேர்த்து கரைச்சி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா சாம்பார் கொதிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் உப்பு வரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு சாம்பாரை கொதிச்சாச்சு. இந்த பக்கம் அதை வந்து தாளித்து கொட்டிடணும். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து நான் அந்த சாம்பாரில் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வழித்தலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. தாளித்து நம்ம சாம்பாரில் கொட்டியாச்சு. அவ்வளோதாங்க, சாம்பார் வந்து ரெடி. இந்த காய்க்கு பதிலாக நம்ம எந்த காய் போட்டாலும் இந்த மாதிரி மெத்தடில் தான் சாம்பார் நான் வைப்பேன். ஒரு சில பேர் தாளிச்சே எல்லாமே சாம்பார் ரெடி பண்ணிடுவாங்க. நாங்கள் இப்படி தான் சாம்பார் வைப்போம். வச்சுட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து இனி எடுத்து வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்து வந்து நான் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நான் வாழைக்காய் வறுக்க போகிறேன். வாழைக்காய் வறுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் சோம்பு போட்டு நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நான் வந்து வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லைன்னா கருத்துரும். இதை எடுத்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான், தெரியாத இப்போ புதுசாக சமைக்கிறவருக்காக சொல்கிறேன். தண்ணியில் போட்டு வச்சு எடுத்துகிட்டு இதில் சேர்த்து நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கணும். எப்போவுமே எண்ணெயிலே நம்ம வதக்கும் போது இந்த எந்த காய், உருளைக்கிழங்காக இருந்தாலும், இந்த கோவக்காயாக இருந்தாலுமே, பாகக்காயாக இருந்தாலும், இந்த மாதிரி வாழைக்காய் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு எண்ணெயில் வறுக்கும்போது வெந்துடும். பாகக்காயெல்லாம் அதில் கசப்பு தன்மையே எண்ணெயில் வதக்கும்போது கொஞ்சம் போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் மசாலா ஐட்டம்ஸும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். வேறு ஒன்றும் இதில் நான் சேர்க்கல. உப்பு சேர்த்துக்கணும். இதை மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் நான் வந்து இப்போ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லா வாழைக்காயிலையும் அந்த காரம் சேர்கிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம இதை நல்லா வறுத்துக்கணும். பொறுமையாக வறுக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். அப்போ தான் நல்லா வறுத்து வரும். இல்லைன்னா நம்மளுக்கு வேகாது. அதே மாதிரி ரொம்ப நைஸாக கட் பண்ணாலும் நல்லா இருக்காது, அதே மாதிரி ரொம்ப பெருசாக கட் பண்ணாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். உப்பெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நான் வதக்கி கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொறுமையாக வறுத்து எடுக்கணும். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த எல்லா ஐட்டம்ஸும், கோவக்காய், பாகக்காய் எல்லாமே இந்த மாதிரி, சேனக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லு இந்த மாதிரி தான் வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் கடைசியில் நம்ம வந்து பூண்டு தட்டி போட்டுக்கணும். ஒரு 5-6 பல் பூண்டை தட்டிட்டு தோலோடு தட்டிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ மதிய டிஃபனுக்கு சிம்பிளாக ஒரு செஞ்சு முடிச்சாச்சு. காலையிலேக்குள்ளே உருளைக்கிழங்கு அங்கிட்டு வெந்துட்டுருக்கு. உருளைக்கிழங்கு வைக்க போகிறோம். கடைசியில் கருவேப்பிலை தூவி இறக்கி எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் எல்லாம் வெட்டியாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடுகுளுந்தம்பருப்பு போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடணும். உப்பு போட்டு வதக்கினதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்க கையில் பிசைஞ்சு விட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறது. இந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து அதோடு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ அதுக்கு வந்து தேவையான அளவு காரத்துக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள்,
கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்க போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த மசாலா ஐட்டம்ஸோட வாசம் போனதுக்கப்புறம், பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொதிச்சா போதும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுறணும். நம்ம நல்லா கையில் பிசைஞ்சு விட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வற்றி வந்துருச்சு. நல்லா காயோடு சேர்த்து மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து, தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இதில் கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிக்க வேண்டியதுதான். மல்லித்தலை தூவி நம்ம இறக்கலாம். இந்த சப்பாத்தி வந்து எங்கள் வீட்டில் அந்த பெரிய சப்பாத்தி கல் தாங்க. நான் 4 சப்பாத்தி அந்த மாதிரி போட்டு எடுத்துருவேன். மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு 4 நாளாக போட்டு எடுக்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடில் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காலை டிஃபனும் மதிய லஞ்ச் மெனுவும் ரெடி. சட்டுன்னு காலையிலே இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லோரும் ஃபாஸ்ட்டாக வேகமாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது. சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு, மதிய சாப்பாடு வச்சாச்சு. சாதமும் வச்சு, சாதத்துக்கு சாம்பார் வாழைக்காய் சூப்பராக இருக்குல்ல மெனு. இந்த மெனு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக சட்டுன்னு ஒரு மெனு ஃபுல் டே ரொட்டீன் மாதிரி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஈஸியான காம்பினேஷன், சூப்பரான காம்பினேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்பாத்தி போட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி என்ன காய் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சாம்பார் வச்சாலே இந்த மாதிரி நம்ம வந்து வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ